ஹாய் டு ஆல். சென்சஸ் 2027 ஆகஸ்ட் 2026ல் வீட்டுப்பட்டியல் கணக்கெடுப்பு எடுத்துட்ருக்குறாங்க. பிப்ரவரி 2027 தான் உண்மையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போகிறாங்க. அதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை இந்திய அரசோட உள்துறை அமைச்சகம் 14/8/2026 அன்னைக்கு வெளியிட்டிருக்கு. அதில் பிப்ரவரியில் நடக்க போகிற மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மக்கள்கிட்ட கேட்க வேண்டிய 40 விதமான தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறத அவங்க அஃபீஷியலாக வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன மாதிரியான கேள்விகள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த பர்சன். அதுக்கப்புறம் அந்த நபரை குடும்பத் தலைவரோட அவருக்கான உறவு என்ன, மனைவியா, மகளா, மகனா, அந்த மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம யாரோட டீட்டெயிலை ஃபில் பண்ணுறோமோ அவங்களுடைய பாலினம் என்ன அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்தது 4வது கேள்வி அவங்க பிறந்த தேதி என்ன, அது இல்லாமல் அவங்களோட வயது என்ன. வயதை ஃபில் பண்ணும்போது கம்ப்ளீட்டட் இயர்ஸில் நம்ம ஃபில் பண்ணணும். அடுத்தது தற்போதைய திருமண நிலை என்ன, மேரிடா, அன்மேரிடா, டைவர்ஸ்டா அல்லது விடோடா அப்படிங்கிறத நம்ம ஃபில் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருமண வயது, அவங்களுக்கு திருமணம் ஆகும்போது அவங்களோட வயது என்ன அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்ப்ளீட்டட் ஏஜை தான் நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள், கணவன் அல்லது மனைவி பெயர். நம்ம ஆணா எடுத்தோன்னா அவங்களுடைய மனைவி பெயர் என்ன, நம்ம பெண்ணை ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய கணவரோட பெயர் என்ன அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். அடுத்தது நேஷ்னாலிட்டி ஆஸ் டிக்ளேர்டு, அவங்களுடைய நேஷ்னாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே அடுத்த கேள்வியாக கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அவங்களுடைய ரிலீஜன் என்ன, மதம் என்ன அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்தது அவங்களுடைய ஜாதி என்ன, எஸ்சியா, எஸ்டியா, இல்லை மற்ற கேஸ்டா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபில் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தந்தையோட விவரம், யாரோட டீட்டெயிலை ஃபில் பண்ணிகிட்ருக்கிறோமோ அவங்களுடைய ஃபாதரோட பர்டிகுலர்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். அதே மாதிரி அடுத்தது அவங்களுடைய தாயோட விவரம், மதரோட பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிசபிலிட்டி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். அடுத்தது தாய்மொழி என்ன, அது இல்லாமல் அவங்களுக்கு வேறு என்னென்ன மொழிகள்லாம் தெரியும் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபில் பண்ணணும். அடுத்தது அவங்களுடைய கல்வி மற்றும் டிஜிட்டல் கல்வி அறிவோட நிலை என்ன, லிட்ரஸி அண்ட் டிஜிட்டல் லிட்ரஸி ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அடுத்தது ஸ்டேட்டஸ் ஆஃப் அட்டனன்ஸ் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன். ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் அவங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அங்கே என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்காங்க. அடுத்தது ஹையஸ்ட் எஜுகேஷனல் லெவல் அட்டைன்டு, அவங்க படிச்சிருக்கக்கூடிய ஹையஸ்ட் எஜுகேஷனல் லெவல் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அடுத்தது லாஸ்ட் இயரில் அவங்க எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. அடுத்தது கேட்டகரி ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் அவங்க என்ன கேட்டகரியில் வர்றாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அடுத்தது அவங்களுடைய தொழில் என்ன, ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அடுத்தது நேச்சர் ஆஃப் இண்டஸ்ட்ரி, ட்ரேட் ஆர் சர்வீஸ், அவங்க ஒரு தொழிலோ அல்லது வர்த்தகமோ அல்லது சர்வீஸ் ரிலேட்டடாவோ எந்த இதில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த நேச்சரை நம்ம கேட்டிருக்காங்க. அடுத்தது என்ன மாதிரியான கிளாஸ் ஆஃப் ஒர்க்கர், அவங்க சுயதொழில் செய்கிறவங்களா, இல்லை ஒரு எம்ப்ளாயியா, இல்லை ஒரு ஃபேமிலியில் ஹெல்ப்பராக இருக்காங்களா, அந்த மாதிரி என்ன கிளாஸ் ஆஃப் ஒர்க்கர் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் எதுலையாவது அவங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அடுத்தது வேலை தேடுறவங்களா, இல்லை வேலைக்கு தயாராக இருக்கக்கூடிய நிலையில் இருக்காங்களா, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் வேலைக்கு தயாரான நிலையில் இருக்காங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அடுத்தது அவங்களுடைய ஒர்க்குக்கு போகிறதுக்கு என்ன ட்ராவல் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, என்ன டிரான்ஸ்போர்ட்டை அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது அவங்களுடைய பிறந்த இடம், பர்த் பிளேஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக எங்கே அவங்க வசித்தாங்களோ அந்த டீட்டெயிலை கேட்டிருக்காங்க. சிலரெல்லாம் வேறு ஸ்டேட்லாம் போய் வாழ்வாங்க இல்லையா, ஸோ லாஸ்ட் ரெசிடென்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஒருவேளை அவங்க மைக்ரேட் ஆனவங்களா இருந்ததுன்னா அதுக்கான காரணம் என்ன, ரீசன் ஃபார் மைக்ரேஷன் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அடுத்தது அப்படி ஒரு மைக்ரேட் ஆகி வந்திருக்காங்கன்னா மைக்ரேட் ஆகி வந்ததுக்கப்புறம் எவ்வளோ காலமாக இந்த பிளேஸில் தங்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை கேட்டிருக்காங்க. அடுத்தது அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு குடியிருப்பு இருக்கும் இல்லையா, அந்த குடியிருப்போட முகவரி என்னன்னு கேட்டிருக்காங்க. புலம்பெயர் தொழிலாளர்களாக இருந்தால் அவங்களுடைய நிரந்தர முகவரி என்னங்கிறத நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனை அப்படிங்கிற நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸை நம்ம இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. அடுத்தது இதுவரையில் எவ்வளோ குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டிருக்கிறாங்க. அது கடந்த ஒரு வருடத்தில் பிறந்த குழந்தைகளோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் COVID-19 தடுப்பூசி போட்ட இடம், அந்த பிளேஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அடுத்தது ஒவ்வொருத்தருக்கும் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த வங்கி கணக்குகளோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அடுத்தது அவங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இஃப் அவைலபிள், அவங்ககிட்ட மொபைல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய ஆதார் நம்பர், சிலர் ஆதார் நம்பர் இன்னும் எடுக்காமல் இருக்காங்க, ஆதார் நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வாக்காளர் அடையாள அட்டை எண்,
18 ஏஜ் கம்ப்ளீட் ஆனவங்கள்ட்ட தானே ஓட்டர் ஐடி இருக்கும். யார்கிட்டலாம் இருக்கோ அவங்களுடைய டீட்டெயில் மட்டும். அதே மாதிரி பாஸ்போர்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. இஃப் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டராக இருந்தா. அதே மாதிரி கடைசியாக வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்குதா இல்லையாங்கிற அவைலபிலிட்டி மட்டும் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கேட்க போகிறதா சொல்லியிருக்கக்கூடிய 40 விதமான தகவல்கள். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.